கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தானியேல் புத்தகத்தின் முன்னுரையில் 2வது பகுதியாகிய வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். போன தடவை நம்ம என்ன பார்த்தோம்னா, புத்தகத்தின் அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பகுதியில் 2வதாக வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் அப்படின்னு பார்த்தா 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இஸ்ரவேலர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேலர் ஆகிய 12 கோத்திரமும் 2ஆக பிரியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது 2ஆக பிரியும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அது யாருடைய காலத்தில் பிரிக்கப்படுது அப்படின்னாக்கா, சாலோமோனின் மகனாகிய ரெகொபெயாம் காலத்தில் பிரிக்கப்படுது. அதை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இந்த 10 கோத்திரம் சேர்ந்து வடதிசை ராஜ்யத்திலையும் இவை சமாரியாவை தலைநகராக கொண்ட இஸ்ரவேல் நாடாகவும் இது இருக்குது. 2வதாக இருக்கிற 2 கோத்திரம் எது அப்படின்னாக்கா, யூதா மற்றும் பென்யமின். இது எங்கே இருக்குதுன்னா தென் திசை ராஜ்யமாக இருக்குது. இவை எருசலேமை தலைநகராக கொண்ட யூத நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 நாடுகளும் எப்பொழுது சிறைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம்னா 10 கோத்திரமும் இஸ்ரவேல் நாடாக இருக்குது. இது கிமு 722 அசிரியர்களால் சிறைபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு அந்த கோத்திரம் சிதறடிக்கப்பட்டு திரும்ப அது இன்று வரைக்கும் கூட்டி சேரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வதாக 2 கோத்திரம் சேர்ந்த யூத கோத்திரத்தை, அதாவது யூத நாட்டை நம்ம பார்க்குறோம். இவை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, கிமு 605 பாபிலியோனர்களால் அதாவது சிறைபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது தானியேல் இப்போது புத்தகத்தை படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிறையிருப்பை பற்றி தான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறோம். நேபுகாத் நேச்சார் கொண்ட 3 படையெடுப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, முதல் படையெடுப்பு அவர் செய்யும்போது கிமு 605லேருந்து 586 வரைக்கும் அந்த படையெடுப்பு எடுக்கிறாரு. அதில் கிமு 605 யூதாவின் அரசனாகிய யோயாக்கீமையும் தானியேல் நண்பர்களையும் முதல் படையெடுப்பில் சிறைபிடிச்சிட்டு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 12லேருந்து 14 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படித்தா நமக்கு தெளிவாக புரியும். 2வது படையெடுப்பு எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா, கிமு 597 யூதாவின் அரசனாகிய யோயாக்கின் அப்படிங்கிறவரை அவர் சிறைபிடிக்கிறாரு. அப்போது எசேக்கியாவும் 10,000 ஓரளவு தேறினவர்களாகிய மக்களையும் அவர் சிறைபிடிச்சிட்டு வராரு. மற்ற குழந்தைகள் வயதானவர்களை எல்லாரையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்கன்னு பார்க்குறோம். இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 14 வரைக்கும் இருக்கிற வசனங்களையும் 25ஆம் அதிகாரத்தில் 27லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற வசனங்களையும் நம்ம படித்தா நமக்கு தெளிவாக அது புரியும். 3ஆம் படையெடுப்பு எடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, எருசலேம் நகரத்தையே அவர் தரைமட்டமாக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது கிமு 586 வாக்கில் எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது யூதாவின் ராஜாவாகிய கடைசி அரசன் சிதேக்கியா வராருங்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த நேரத்தில் எருசலேமில் இருக்கிற குடிசைகள், ஆலயங்கள், மதில் சுவர்கள், உள்ளே போகிற அந்த மதில் வாய்கள், அதாவது இந்த முன்னாடி இருக்கிற மதில்கள், அதாவது கேட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாகவே டோட்டலாக எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கி சுட்டரித்து போட்டுட்டு ஆலயத்தில் இருக்கிற தட்டுமுட்டுகள், பனிமுட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறேன்னா, தன்னுடைய தேசத்தில் இருக்க பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அவருடைய தெய்வங்களின் பண்டகசாலையில் கொண்டு போய் வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 12 வரைக்கும் நாம் இதை பற்றி பார்க்கலாம். இஸ்ரவேலர் யூதர் ஏன் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா 4 காரணங்கள்லாம் நம்ம சுருக்கி சொல்லலாம். அதை பற்றி பார்க்கும்போது இவர்கள் தேவனை விட்டு வழி விலகி சென்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது தேவனை விட்டு தீர்க்க தரிசிகள் சொல்கிறத கேட்காம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அதனால் இந்த சிறையிருப்பு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றி பார்க்கும்போது எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 16 வரைக்கும், அதுக்கப்புறம் எரேமியா 13ல் 19வது வசனமும், அப்புறம் உபாகமும் 28:36 நம்ம படித்தா தெரிஞ்சுக்கலாம். 2வது அவங்க ஆண்டவருடைய ஓய்வுனால பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 27 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படித்தா நமக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் 3வது அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மோசே சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, எதையுமே அவங்க என்ன பண்ணலை, காது கொடுத்து
கேட்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேட்காம அவர்களை வந்து அசட்டை செஞ்சு, கேலி பண்ணி, அவங்கள அரைஞ்சி, காரி துப்பி, அடித்து, துன்புறுத்தி சிறையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோன்னா 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 19 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் எரேமியாவும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 27ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பார்க்குறோம். அதுலேயும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எரேமியா வந்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அதை வந்து அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல அப்படின்னு பார்க்குறோம். 4வதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, சிதேக்கியா ராஜாவின் மன மேட்டுமையும் பகட்டும் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் மரண படுக்கையில் இருக்கும்போது தேவன் வந்து 15 வருடம் கூட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி கூட்டி கொடுக்கும்போது அந்த 15 வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்ததற்கான அடையாளத்தை அவர் செய்யலை. ஏன்னா அங்கே தேவனுடைய நாமத்தை அவர் வந்து சொல்லாமல் அவருடைய பெருமையை தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறார். ஏன்னா அங்கே தேவன் தான் வந்து அவருக்கு ஜீவனை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை மறந்து அவருடைய சுய மேன்மையை அவர் சொன்னதுனால அங்கே வந்து சிறையிருப்பு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா 39ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் நம்ம படித்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாளாகவும் 32ல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 24லேருந்து 26 வரைக்கும் இருக்கிற வசனங்களில் நம்ம வந்து பார்த்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எருசலேம் என்றால் என்ன அப்படின்னோம்னா, எருசலேம் என்பது சமாதானத்துக்கு அஸ்திவாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏசாயா 9:5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவருடைய நாமம் என்ன, சமாதான பிரபு அப்படிங்கிறோம். எருசலேமை எதற்காக ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 ராஜாக்கள் 11:36 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகி எருசலேம் என்றார் அப்படி சொல்கிறார். அப்போது அவருடைய நாமம் விளங்குறதுக்காக தான் அவர் எருசலேமை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நாமம் என்ன அப்படிங்கும்போது யாத்திராகமும் 34ல் இருக்கிற அதிகாரத்தில் 5லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து அவருடைய குணாதிசயத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பாபிலோன் என்றால் என்னென்னா, அவை குழப்பம் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது முதல்ல என்ன பேரில் துவங்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, ஆதியாகமம் 11 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இது முதல்ல இருந்த இடம் என்ன அப்படின்னாக்கா, ஜனங்கள் கிழக்கையிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கு முதல் பேர் எங்கே உண்டாச்சு, சினேயர் தேசம்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க பாபிலோனியர்கள், அதாவது அதை கட்டியதின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமும் 11:4 சொல்லப்பட்டிருக்கு, பின்னும் அவர்கள் நாம் பூமியிலே மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நாம் வந்து ஒரு இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அங்கே வந்து நாம் எங்கி சிதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருந்து நாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்முடைய பேர் விளங்கும்படி செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சரியா அப்படின்னு பார்த்தா இது சரி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 9:1லையும் 7லையும் சொல்லப்பட்டிருக்கு, பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை திரளாய் வதித்து விருத்தியாகுங்கள்னு சொல்கிறார். அப்போ பலுகி பெருகி விருத்தியாகுங்க, என்னுடைய நாமத்தை உலகமெங்கும் கொண்டு போங்க, நீங்கள் பிரதிபலிங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒரே இடத்துலையே இருந்து நீங்கள் வந்து எங்கேயும் பிரிஞ்சு போகாதபடிக்கு இருங்கன்னு தேவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதனால் பழுகி பெருகணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கம். இவங்க என்னென்னா தனக்கு பேர் உண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி செஞ்சதுனால அது ஒன்றுக்கும் ஆகாமல் போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எருசலேமும் பாபிலோனும் ஆப்போசிட்டான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, எருசலேமினுடைய கடவுள் யாருன்னா யெகோவா கர்த்தர் அப்படிங்கிற, பாபிலோனின் கடவுள் யாருன்னா மார்துக், அதாவது தூய கடவுள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதுக்குமே ஒத்துப்போகாத ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் இருந்து தன்னை அதாவது விசுவாசமாக நம்மளை விசுவாசத்தில் எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உறுதியாக இருக்கிறவங்க தான் எருசலேமியர். ஆனால் விசுவாசத்திலேருந்து ஜனத்துக்கு விரோதமாக கலகம் செஞ்சு அவங்கள அவிசுவாசத்துமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான், அதாவது அவிசுவாசத்துக்கு அவங்கள கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் பாபிலோனுடைய வேலை அப்படிங்கிறத பார்க்குறோம். சத்தியத்தை பாதுகாத்து அதன்படி நடக்கணுங்கிறது தான் எருசலேம்னு பார்க்குறோம். ஆனால் சத்தியத்தை விட்டு அவங்கள மறுல விழ செய்து அவங்கள
விழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாபிலோனுடைய, அதாவது அந்த பாபிலோனுடைய திட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரீரத்தை பாதுகாப்பது தான் எருசலேமினுடைய வேலை. ஆனால் சரீரத்தை பலவித இச்சைகளுக்கு உட்படுத்தி அவங்களுடைய சரீரத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாபிலோனுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி பார்க்கும்போது என்னவா இருக்குது, பாபிலோன் வந்து ரொம்ப கொடுமையான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நகரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொய் தெய்வத்திற்கும் மெய் தெய்வத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டம், சத்தியத்திற்கும், அதாவது சத்தியத்திற்கும் இது அசுத்தத்திற்கும் உள்ள ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையேயான போராட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உரிய ஒரு போராட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இது என்னவாகுது, ஆப்போசிட்டாக போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நாம் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தேவனுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போ எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகி போனாலும் பாவத்தில் விழுந்துருவோம். அதனால் நம்ம எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும். சொப்பனத்தை விளக்கறதுக்கு யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகள் வந்தாங்க, ஜோசியக்காரர்கள் வந்தாங்க, சூனியக்காரர்கள் வந்தாங்க, கல்தையர்கள் வந்தார்கள். ஆனால் யாராலையும் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை கொடுக்க முடியல. ஆனால் தானியலால் ஏன் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, ஒரு சொப்பனத்தை கொடுக்குறவரும் தேவன் தான், அதை மறைக்கிறவரும் தேவன் தான், அதை வெளிப்படுத்துகிறவரும் தேவன் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது யாரை வச்சு வெளிப்படுத்துகிறாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரங்களை வச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல எல்லா தெய்வத்தை காட்டிலும் நானே மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அவர் காட்டுறதுக்காக தானியலை அங்கே பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பார்க்கும்போது ஜோசியர்கள் யார், கல்தையர்கள் யார், சாஸ்திரிகள் யார், சூனியக்காரர்கள் யாருங்கிறத பின்வர்ற நாட்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வசனத்தோட. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, தானியலுக்கும் தானியல் நண்பர்களுக்கும் ஏன் பேர் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தானியலுடைய ஆரம்ப பேர்கள் என்ன அர்த்தம், அப்போ நேபுகாத் நேச்சர் இட்ட பெயர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வசனத்தோட பின்வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம தேவனை சந்திக்கணும்னா என்ன செய்யணும், அந்த ராஜாவை சந்திக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தேவனை நம்ம சந்திக்கணும்னா ஆவி ஆத்ம சரீரத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே வந்து ராஜாவை அவங்க சந்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்க உணவு மாறணும், பேச்சு மாறணும், அது மட்டும் இல்லாமல் பேர் மாற்றப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் மாற்றப்பட்டால் தான் ராஜாவை அவங்க சந்திக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற விஷயத்தில் அந்த விசுவாசத்தை விட்டு அவங்க வழி விலகி போகல. அதே போல் பாபிலோனுக்கு எல்லாத்துக்கும் சத்தியத்தை கொண்டு போகிறதுலையும் சரி, ராஜாவை சந்திக்கணுங்கிறதுலையும் சரி, அவங்க என்ன பண்ணலை, வழி விலகி போகலை. சாப்பிடலாம், உலகத்தில் இருக்கிற அநேக பாடுகளுக்கு மத்தியிலும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் என்னால் இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்க முடியாது, நான் சத்தியத்தை கொண்டு போகணுன்னா அவங்க, அதாவது புறஜாதியர்கள் விருப்பப்படி நான் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இப்போ அநேக பேர் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ வந்து தேவனை சந்திக்கிறதுக்குரிய எல்லா தகுதியும் நமக்கு இருக்கும். ஆனால் புறஜாதியார்கிட்ட சத்தியத்தை கொண்டு போகணும்னா அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டால் தான் நம்ம செய்ய முடியும்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க புறஜாதியருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அப்படி செய்யாமல் தேவன் மேலே விசுவாசத்தை வச்சு நிச்சயமாக இந்த இடத்துல உன்னுடைய நாமம் வந்து மகிமைப்படணும்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான செயல்களை அவங்களுக்கு காட்டுற மாதிரியே மற்ற எத்தனையோ பரிசுத்தமான உணவுகள் இருக்குது, அதை அவங்க சாப்பிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணாங்களோ அதே போல் அங்கே இருக்கிற காரியங்களில் தேவனுக்கு பிரியமாக நடக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய நாமத்தை அங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்த்தோம். அடுத்த பகுதியில் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற 3வது பகுதியை பற்றி பார்ப்போம். அதுவரை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.